My dear students, welcome to all 12th standard subject Biozoology, Unit 3, Chapter 7, Topic Life Cycle of Plasmodium. Previous class, Malaria. Malaria disease யார் ஏற்படுத்துவாங்க? Plasmodium அப்படின்ற புரோட்டோசோவா ஏற்படுத்துவாங்க. இந்த புரோட்டோசோவானால தான் மலேரியா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த டீட்டெயில்டா பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்மோடியம் எப்படி மலேரியல் டிசீஸை ஏற்படுத்துது ஹியூமன் பீயிங்கில், எப்படி மஸ்கிட்டோவில் தன்னோட லைஃப் சைக்கிளை வந்து நடத்திட்டுருக்கு, அண்ட் தென் ஹியூமன் பீயிங்கில் எப்படி வந்து அதை ஆக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றிலாம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லும்போது 4 டைப் ஆஃப் பிளாஸ்மோடியம் பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லியிருந்தேன். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இருக்குது, பிளாஸ்மோடியம் மலேரியா இருக்குது, பிளாஸ்மோடியம் ஓவியல் இருக்குது, அண்ட் வெரி ஃபேட்டல் பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்றைய வகுப்பில் நம்ம லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸை நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. டைஜெனிக் பாரசைட் எதுவாக இருந்தாலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜெனிக். அதன் டீச்சர் டைஜெனிக் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் 2 host, 2 விருந்தோம்பி செல்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய 2 விருந்தோம்பி செல்கள் அதற்கு தேவைப்படுகிறது. இப்போ இங்கே வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் வந்து ஹோஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து மேன், இன்னொருத்தர் வந்து ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ. இப்போ இந்த பிளாஸ்மோடியம் மனிதனுக்குள்ள வாழணும், அடுத்து வந்து ஃபீமேல் அனாபிலஸ் கொசுட்டையும் வாழணும். இதில் பிரைமரி ஹோஸ்ட் யாரு, செகண்டரி ஹோஸ்ட் யாரு, இதில் 1 மார்க் கேட்பாங்க. மேன்ங்கிறத செகண்டரி ஹோஸ்ட், ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோங்கிறது பிரைமரி ஹோஸ்ட். முதல்நிலை விருந்தோம்பி அப்படின்றது யாரு, முதன்மை விருந்தோம்பி அப்படின்றது வந்து ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ. செகண்டரி ஹோஸ்ட்ங்கிறது ஹியூமன் பீயிங். சரிங்களா? ஓகே டீச்சர். இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம்ல என்னென்ன பேசஸ், சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பேசஸ் இருக்கு. என்னென்ன வாழ்க்கை சுழற்சியில் என்னென்ன நிலைகள் இருக்கு, சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனின்னு இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜும் ஹியூமன்ல நடக்க போதா, ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோல நடக்க போதா அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, the parasite first enter the human bloodstream through the bite of an infected female Anopheles mosquito. ஃபர்ஸ்ட் எங்க என்டர் ஆகுறாங்கன்னு பாருங்க. parasite first enter the human bloodstream through the bite of an infected female Anopheles mosquito. ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ மனிதனை கடிக்கும் போது மனிதனோட ரத்த ஓட்டத்துல யாரு கலந்துடுறாங்க, இந்த பிளாஸ்மோடியத்தோட பாரசைட்ஸ் உள்ள போய் கலந்துருச்சு. மனிதனோட ரத்த ஓட்டத்துல போய் உள்ள நுழைஞ்சிருச்சு. இப்போ கொசு வந்து ரத்தத்தை உறிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, தன்னோட உமிழ்நீரோட சேர்ந்து என்ன பண்ணிடும், ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ வந்து அந்த பாரசைட்ஸையும் ரிலீஸ் பண்ணிடும். ரிலீஸ் ஆன பாரசைட்ஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ரத்த ஓட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். மனிதனில் ரத்த ஓட்டத்தை நோக்கி போகும் இல்லையா. அப்படி போகும்போது இது எங்க போகும் அப்படின்னா நேர கெப்பாட்டிக் செல்ஸ் தான் போகும். கெப்பாட்டிக் செல்ஸ்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், லிவர் செல்ஸ். லிவருக்கு போயிடுச்சு, என்டர்ஸ் இன்டு த லிவர். லிவர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அண்டர்கோ மல்டிபிள் ஏசெக்சுவல் ஃபிஷன், மல்டிபிள் ஆகுது. எந்த மெத்தடில் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா மல்டிப்ளிகேஷன் நடக்குது. மல்டிப்ளிகேஷன் நடந்து நிறைய ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மீரோசோயிட்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா சைசோகோனி. நான் சொன்னேன் இல்லையா, சைசோகோனி, கோமோகோனி, ஸ்போரோகோனி நடக்குதுன்னு. இதுல சைசோகோனி இப்போ எங்க நடந்திருக்கு, ஹியூமன் பீயிங்ல. See here, ஒரு மஸ்கிட்டோ இருந்தது, இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ மனுஷனை கடிச்சிச்சு. கடிச்ச உடனே எங்க மஸ்கிட்டோட சேர்ந்து அந்த பிளாஸ்மோடியத்தோட பாரசைட்ஸும் என்ன போயிடுச்சு, அந்த உமிழ் நோயோட கலந்து மனிதனோட ரத்த ஓட்டத்துக்கு போயிடுச்சு. ரத்த ஓட்டத்துல போனது லிவருக்கு போயிடுச்சு. லிவர்ல போய் அங்க ஏசெக்சுவல் மெத்தட்ல மல்டிபிள் ஆகுது. மல்டிபிள் ஆகி மீரோசோயிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மீரோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேருனா சைசோகோனி. அப்ப சைசோகோனி எங்க நடக்குது, ஹியூமன் பாடியில. அடுத்து after being released from liver cells, the merozoites penetrate the RPC. கல்லீரல் செல்கள்ல இருந்து வெளியில வந்த மீரோசோயிட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா
ரெட் பிளட் செல்ஸ்க்கு போயிடுச்சு. இதுல 2 சைக்கிள் சொல்லுவாங்கம்மா, ஹியூமன் பீயிங்ல 2 சொல்லுவாங்க, எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அண்ட் என்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படிம்பாங்க. அதாவது இரத்த சிவப்பணுக்கள்ல நடக்கக்கூடிய சுழற்சி, இரத்த சிவப்பணுக்கள்ல இல்லாம வெளியில நடக்கக்கூடிய சுழற்சி. அதாவது ஆர்பிசில நடந்தா அதை வந்து இரத்த சிவப்பணுக்கள்ல நடக்கக்கூடிய சுழற்சின்னு சொல்லுவோம். லிவர்ல நடந்தா இரத்த சிவப்பணுக்கள்ல இல்லாம மற்றதுல நடந்த சுழற்சி அப்படின்னு சொல்றது. அதுதான் சரிங்களா. இப்போ எங்க போயிருச்சு, லிவர்ல இருந்து ஆர்பிசிக்கு போயிடுச்சு. ஆர்பிசினா யாரு? ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுக்கள் போயிடுச்சு. இன்சைட் த ஆர்பிசி the merocyte began to develop unicellular trophozoite. இரத்த சிவப்பணுக்களுக்குள்ள போன உடனே மீரோசோயிட் என்னவா மாறிடுச்சுன்னா ட்ரோபோசோயிட்டா, ஒற்றை செல்லை கொண்ட யூனிசெல்லுலார் வடிவம் கொண்ட ட்ரோபோசோயிட்டா மாறிடுச்சு. ட்ரோபோசோயிட் நல்லா வளர்ந்து சென்ட்ரல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாக்யூல் மாதிரி டெவலப் ஆகும். அந்த வாக்யூல ஒரு ஓரத்துக்கு புஷ் பண்ணி தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ரிங், மோதிரம்லாம் போடுவோம் இல்லையா, முத்திர மோதிர நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாக்யூல மட்டும் ஒரு ஓரத்துல தள்ளி விட்ட உடனே அழகா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சைட்டோபிளாசம் மட்டும் ஒரு சைடுல அந்த நியூக்ளியஸ் மாதிரி வாக்யூல் போயிட்டு ஒரு இடத்துல அழகா மொட்டு மாதிரி அழகா உட்காந்துருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு ரிங் மாதிரியே, நம்ம கையில போடுற மோதிரம் மாதிரியே, முத்திர மோதிரம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரோபோசைட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோபோசைட் நியூக்ளியஸ் தென் டிவைட் ஏசெக்சுவலி. மறுபடியும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது ஆர்பிசியில். ட்ரோபோசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய சைசாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சைசாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சைஸில் என்லார்ஜ் ஆகும். லார்ஜ் சைசாண்ட் ஜோஸ் எல்லோயிஷ் ப்ரௌன் பிக்மெண்ட் கிரானியூல்ஸ் கால்டு சப்னர் கிரானியூல்ஸ். அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த சைசாண்ட் என்ன பெருசாகி என்ன கலராக மாறுதுன்னு பாருங்க, எல்லோயிஷ் ப்ரௌன் பிக்மெண்ட் கிரானியூல்ஸ் ஃபில் ஆகிடுது. அதுக்கு பேர் சப்னர் கிரானியூல்ஸ். 1 மார்க்ல கேட்பாங்க. சைசாண்ட் வந்து நல்லா டிவைட் ஆகி மோனோநியூக்ளியேட்டட் மீரோசோயிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைனலாக எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். லைசிஸ்னா என்ன? உடையும். உடைஞ்சி மீரோசோயிட்ஸ்ல அந்த மீரோசோயிட்ஸ் எல்லாமே உடைஞ்சு என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஒரு விஷப்பொருள் வெளியாகும். அந்த விஷப்பொருளுக்கு பேரு ஹீமோசோயின். இந்த ஹீமோசோயின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ரிலீஸ் ஆகுறதுனால நமக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும், அடுத்தடுத்த சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஹீமோசோயின் ரிலீஸ் ஆனிச்சுதா, ரிலீஸ் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துருச்சு. எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி மற்ற ஆர்பிசி எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். லைசிஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், உடனே அனீமியா வந்துடும். ஆர்பிசி சிதைஞ்சதுனால அனீமியா வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஃபீவர் வந்துடும். ஃபீவர் அண்ட் அதர் சிம்டம்ஸ், எல்லா சிம்டம்ஸும் வந்துடும். எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜஸ் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் அண்ட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்ராக்சிமேட்லி எவ்ரி 48 to 72 hours. 48 மணிலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் நடக்கும். டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசிஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன்வால்வ். எந்த பிளாஸ்மோடியம் அஃபெக்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டூரேஷன் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸாக இருந்தால் 48 hours வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும், அடுத்து மறுபடியும் அது சைக்கிள் ஆரம்பிக்கும். பிளாஸ்மோடியம் மலேரியாவாக இருந்தால் 72 hours எடுத்துக்கும். பிளாஸ்மோடியம் ஓவைலாக இருந்தால் 48 hours. பேல்சிபேரமாக இருந்தால் 36 hours-லேருந்து 48 hours-குள்ளேயே வந்து அதோட சுழற்சி காலம் முடிஞ்சு மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு பிளாஸ்மோடியம் அங்கே அஃபெக்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீவரோட டூரேஷன் மாற்றி மாற்றி நேரம் விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. சடன் ரிலீஸ் ஆஃப் மீரோசோயிட் ஜிகர் அட்டாக் அண்ட் ஆர்பிசி. அப்போ ஆர்பிசியை சடனாக அட்டாக் பண்ணிடுது. Occasionally, merozoite differentiate into macrogametozoite and microgametozoite, which are when these are ingested by the mosquito, they develop into male and female gametes respectively. அவ்வளோதாம்மா, இது வரைக்கும் மனிதனில் நடந்தது. அதுக்கப்புறம் இது என்னவா மாறும்? மைக்ரோகேமிட்டோசைட்டாகவும் மேக்ரோகேமிட்டோசைட்டாகவும் மாறிவிடும். எப்போ அப்படின்னா ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ எப்போ வந்து அந்த இன்ஃபெக்டட் பர்சனை கடிக்குதோ அப்போ இந்த மீரோசோயிட் வந்து மஸ்கிட்டோட உடம்புக்கு போனதுக்கு அப்புறம் என்னவா மாறிடும் அப்படின்னா மேக்ரோகேமிட்டோசைட்டாகவும் மைக்ரோகேமிட்டோசைட்டாகவும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடியம்ங்கிறது ஒரு டைஜெனிக் பேரசைட். இது 2 ஹோஸ்ட் இருக்காங்க, ஒன்று மேன், இன்னொன்று வந்து மஸ்கிட்டோங்கிறவர் வந்து பிரைமரி, ஹியூமன்கிறவங்க வந்து செகண்டரி ஹோஸ்ட்.
1 மார்க்கில் கேட்பாங்க. லைஃப் சைக்கிள் வந்து 3 நடக்குது, சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி. இப்போ நம்ம சைசோகோனியை பார்க்க போகிறோம். சைசோகோனி அப்படின்றது வந்து ஹியூமனோட பிளட்டில் நடக்குது. எப்போ வந்து ஒரு மஸ்கிட்டோ, இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து மனிதனை கிடைக்குதோ அப்போ அந்த வந்து பிளட் ஸ்ட்ரீமோட போய் லிவருக்கு போயிது, லிவரை அட்டாக் பண்ணுது, அங்கே வந்து சைசோகோனி நடக்குது, மீரோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஃப்டர் தட் அந்த மீரோசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்பிசிக்கு போயிட்டு ஆர்பிசி அஃபெக்ட் பண்ணுது. அங்கே வந்து ட்ரோபோசைட் வந்து சிக்னட் ரிங் ஸ்டேஜுக்கு மாறுது. அண்ட் தென் சப்னர் கிரானியூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஹீமோசோயின்கிற டாக்ஸிக்கை வந்து சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது அப்படின்றது வரைக்கும் பார்த்துருக்கோம். அட்டாக் பண்ணக்கூடிய பிளாஸ்மோடியத்தோட டைப்ஸை பொறுத்து ஃபீவரோட டூரேஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் தட் இது எங்கே போக போகுது, மஸ்கிட்டோட பாடிக்கு போக போகுது. ஓகேங்களா? மஸ்கிட்டோ, இந்த மஸ்கிட்டோ கட் த இன்ஃபெக்டட் எரித்ரோசைட் ஸ்லைசஸ் இன்ஃபெக்டட் இப்போ மஸ்கிட்டோ என்ன பண்ணுவோம், ரத்தத்தை தானே எடுத்துக்கிச்சு. ரத்தத்தை எடுத்துக்கிட்ட உடனே இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ், ஆர்பிசியில் என்ன இருக்கு, எரித்ரோசைட்ஸ்ங்கிறது யார், ஆர்பிசி. ஆர்பிசியோட சேர்ந்து என்ன இருக்கு, இந்த பேரசைட்ஸ், பிளாஸ்மோடியத்தோட பேரசைட்ஸ் வந்து அங்கே உட்காந்துருக்கு இல்லையா. ஸோ எரித்ரோசைட் உடையும் போது மஸ்கிட்டோ உடம்புக்குள்ள, மஸ்கிட்டோட கட்டுக்குள்ள, கட்டுனா என்னது, இந்த குடல் பகுதியில் போயிட்டு எரித்ரோசைட் உடையும் போது மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது உடஞ்சி என்னாகும், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், மைக்ரோ கேமிட்டும் மெகா கேமிட்டும் உருவாகும். இப்போ அந்த மைக்ரோ கேமிட் மெகா கேமிட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டாக மாறி அது என்ன பண்ணும் அப்படின்னா யூனைட் டு ஃபார்ம் அ சைக்கோட், டிப்ளாய்டு 1+1 2 டிப்ளாய்டு சைக்கோட்டை ஃபார்ம் பண்ணிடும். ஃபர்டிலைசேஷன் நடந்து சைக்கோட்டை ஃபார்ம் பண்ணிடும். இந்த சைக்கோட் என்ன பேர், இந்த சைக்கோட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஊகைனைட். மஸ்கிட்டோ பாடியில் அந்த 2 கேமிட்டும் ஒன்று சேர்ந்து சைக்கோட் ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா, அதுக்கு என்ன பேருனா ஊகைனைட். இந்த ஊகைனைட் என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரேட் ஆகுது. மைக்ரேட் ஆகி மஸ்கிட்டோ கட் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, மைக்ரேட் டு த மஸ்கிட்டோ கட் வால் அண்ட் டெவலப் இன்டு அண்ட் ஊசைட். என்னவா டெவலப் ஆகுது, ஊகைனைட் வந்து ஊசைட்டாக டெவலப் ஆகுது. ஊசைட் வந்து நிறைய மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ் குன்றல் பகுப்பு ரிடக்ஷன் டிவிஷன் உங்களுக்கு தெரியும். மியாசிஸ் மூலமாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது ஊசைட். எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஊசைட் வந்து ஸ்போரோசோயிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ப்ராசஸ்னா ஸ்போரோகோனி. என்ன ப்ராசஸ் பண்ணுது, ஸ்போரோகோனி. ஹியூமனில் நடந்தது சைசோகோனி, இங்கே நடக்கக்கூடியது ஸ்போரோகோனி. ஸோ ஸ்போரோகோனி மூலமாக நிறைய ஸ்போரோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அடுத்து தி ஸ்போரோசோயிட்ஸ் மைக்ரேட் இன்டு சலைவரி கிளாண்ட்ஸ். இப்போ கட்டுக்குள்ளே தான் இதெல்லாம் நடக்குது. கட்டுலேருந்து எங்கே நகரணும், இந்த ஸ்போரோசைட்ஸ் எல்லாம் சலைவரி கிளாண்ட்ஸுக்கு வரணும். சலைவரி கிளாண்ட்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைக்கிள், மறுபடியும் இந்த கொசு வந்து ஹெல்த்தி பர்சனை கிடைக்கும்போது அதோட சலைவாவோட சேர்ந்து இந்த ஸ்போரோசைட்ஸ் எல்லாம் மனிதனோட உடம்புக்கு போயிட்டு மறுபடியும் ஸ்போரோசைட்ஸ் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் சைசோகோனி வரும். சைசோகோனிக்கு அதுக்கப்புறம் வந்து ஆர்பிசி அட்டாக் பண்ணும். ஆர்பிசி அட்டாக் பண்ணி மறுபடியும் ஒரு கொசு கிடைக்கணும். இந்த மாதிரி ரொட்டீனாக போயிட்டு இருக்கும். The cycle is now completed and when the mosquito bite another human ghost, the sporozoites are enter into the cycle begins anew. மறுபடி சைக்கிள் ஆரம்பிச்சுட்டே இருக்கும். Pathological changes caused by malaria affects not only the erythrocytes but also spleen and other visceral organs. இப்போ வந்து மலேரியா அஃபெக்ட் பண்ணும்போது, மலேரியா வந்து நமக்கு வரும்போது, மலேரியா நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஆர்பிசி மட்டும் அஃபெக்ட் ஆகலை சார், ஸ்ப்ளீன் அஃபெக்ட் ஆகுது, மண்ணீரல் அஃபெக்ட் ஆகுது, இன்டர்னல் ஆர்கன் சொல்லக்கூடிய விசரல் ஆர்கன் உள்ளுறுப்புகள் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இன்குபேஷன் பீரியட், அதோட அடைக்காப்பு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 days. மலேரியாவோட அடைக்காப்பு காலம் எவ்வளோ, 12 days இருக்குது. இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக், தலைவலி இருக்குது, நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன், மஸ்குலர் பெயின், தசை வலி இருக்குது. அண்ட் கிளாசிக் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோசோயின், ரிலீஸ் ஆஃப் மீரோசோயிட்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால ஹீமோசோயின்கிற டாக்ஸின், விஷப்பொருள், நச்சுப்பொருள், முக்கியமான 1 மார்க் என்ன டாக்ஸின் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க, ஹீமோசோயின். அண்ட் எரித்ரோசைட்ஸ் டெப்ரிஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் ரிசல்ட்ஸிங் இன் மலேரியல் பெராக்சின். அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஷிவரிங், கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும், நடுக்க ஆரம்பிச்சிடும், சில்ஸ், குளிர், அப்படியே குளிர்ந்து நடுக்க ஆரம்பிச்சிடும், ஹை ஃபீவர் இருக்கும், அண்ட் ஸ்வெட்டிங், வேர்க்கிறது எல்லாமே இருக்கும். ஃபீவர் அண்ட் சில்ஸ் ஆர் காஸ்ட் partially by malarial toxin that induce macrophages to release the tumor necrosis factor TNF alpha and interleukin. இது எதனால வருது அப்படின்னு சொன்னா
இப்போ மேக்ரோ பேஜ் அப்படின்னா மோனோசைட்ஸ்னா நம்ம டபிள்யூபிசியோட ஒரு டைப் தான் மோனோசைட்டோட மாடிஃபைடு ஃபார்ம் தான் மேக்ரோ பேஜ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மோனோசைட்ஸோட வேலை என்ன, நமக்கு இம்யூன் பவரை ப்ரொவைட் பண்ணுறது. ஆனால் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா மேக்ரோ பேஜே போய் இன்டியூஸ் பண்ணுறதுனால, தூண்டி விடுறதுனால என்ன நடக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னா, அது போயிட்டு அந்த டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அதனால வந்து அங்கே அப்நார்மலாக இம்யூன் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக குளிர், காய்ச்சல் இது எல்லாத்தையுமே வந்து மனிதனுக்கு ஏற்படுத்திட்டு போயிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ பிளாஸ்மோடியம் பால்சிபேரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிளாஸ்மோடியம் பால்சிபேரம் வெரி டேஞ்சரஸ்மா. அதெல்லாம் வந்துச்சு, அந்த மலேரியாலாம் வந்தது அப்படின்னு சொன்னால், அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் கருநீர் காய்ச்சல்னு பிளாக் வாட்டர் ஃபீவர்லாம் உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல வந்து அந்த குடல் உள்ள பகுதி இரத்த தந்துகிகள்னு சொல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே அடைபட்டு போயிடும். ஏன்னா பிளட் வந்து பிளாக் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் அப்படின்னா இந்த மலேரியா துகள்கள் எல்லாம் போயிட்டு அந்த நம்ம படித்தோம் இல்லையா எரித்ரோசைட்ஸ், டெப்ரிஷ் இதெல்லாம் போய் பிளாக் பண்ணி அப்படியே பிளட் கூட உள்ளுக்குள்ள போய் கிளாட் ஆகிடும். சிலதுல வந்து பிளாக் வாட்டர் ஃபீவர், கருநீர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த ஹீமோக்ளோபின் எல்லாமே சிதைஞ்சு யூரின் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும் பிளாக் வாட்டர் ஃபீவரில். இந்த மாதிரி டேஞ்சரஸ் மலேரியாலாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் டயக்ராம் பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொசுவோட குடல்ல மஸ்கிட்டோஸ் கட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. மஸ்கிட்டோஸ் கட்டில் வந்து ஃபஸ்ட்டு உமிழ்நீர் சலைவரி கிளான்ஸ் காமிச்சிருக்காங்க. இது வந்து மஸ்கிட்டோ கட்டில் நடக்கக்கூடியது. நம்ம இங்கேருந்து எடுத்துப்போம். சலைவரி கிளாண்ட், மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்டில் இருக்குது ஸ்போரோசோயிட். மஸ்கிட்டோ இருக்குது. மஸ்கிட்டோ வந்து ஹியூமன் பீயிங்கை கடித்த உடனே ஸ்போரோசோயிட் ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்துல காமிச்சிருக்கிறது என்ன, ஸ்போரோசோயிட் ரிலீஸ் ஆகுது. பிளட்டில் ரிலீஸ் ஆனது வந்து எங்கே போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்கே போகுது, லிவரை போய் அட்டாக் பண்ணுது. லிவரை போய் அட்டாக் பண்ண உடனே அந்த இடத்துல என்னவா இருக்கு, மீரோசோயிட்ஸாக ஃபார்ம் பண்ணுது. மீரோசோயிட்ஸாக ஃபார்ம் பண்ணிடுச்சா. அடுத்தபடியாக பாருங்க, மீரோசோயிட்ஸ் வந்து அங்கே சைசோகோனியெல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்ததாக எங்கே வருது அப்படின்னா ஆர்பிசிக்கு வருது. ஆர்பிசிக்கு வந்து நல்லா கவனிங்க, ஆர்பிசிக்கு வருதா. ஆர்பிசிக்கு வந்த உடனே இங்கே பாருங்க என்ன ஸ்டேஜாக மாறுது, அதோட உட்கரு பாருங்க, நியூக்ளியஸ் என்னவா மாறுது, சிக்னட் ரிங் ஸ்டேஜுக்கு மாறுது இல்லையா. முத்திர மோதிர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னட் ரிங் ஸ்டேஜுக்கு மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, அடுத்து இயர்லி ட்ரோபோசோயிட் ஃபார்ம். ட்ரோபோசோயிட் ஃபார்ம் இருக்கா, அங்கே பாருங்க அது என்ன ரிலீஸ் பண்ணுது, ஹீமோசோயின்கிற நச்சு பொருளை ரிலீஸ் பண்ணுது, உருவாக்கியிருக்கான். அடுத்து ட்ரோபோசோயிட்ஸோட மிடில் ஸ்டேஜ் காமிச்சிருக்காங்க. அடுத்து சைசாண்டை ரிலீஸ் பண்ணுது. சைசாண்டோட வடிவங்கள் இங்கே பாருங்க. இங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி மீரோசோயிட்ஸ் ரிலீஸ் ஆகுது. மீரோசோயிட்ஸ் ரிலீஸ் ஆகுதா. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எரித்ரோசைட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சைக்கிள். அடுத்தபடியா பாருங்க, இங்க காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா கேமெட்டோசைட்ஸ், மேல் கேமெட்டோசைட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோசைட், மைக்ரோ அண்ட் மெகா கேமெட்டோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்டேஜ். இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா கொசுவுக்கு போகுது. கொசுவோட போயிடுச்சா. கொசுவுக்கு போனோடனே இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ கேமெட்டோசைட்ஸ் என்ன நடக்குதுன்னா ரெண்டும் ஒன்று சேருது, மேல் அண்ட் ஃபீமேல். பாருங்க, மேல் கேமெட்டோசைட்டும் ஃபீமேல் கேமெட்டோசைட்ஸும். மேக்ரோ கேமெட்டோசைட்ஸ் இருக்கா. அடுத்து மைக்ரோ மேல் காமிச்சிருக்காங்களா, இது ரெண்டும் மேல் அண்ட் ஃபீமேல் காமிச்சிருக்காங்களாம்மா. இந்த ப்ளஸ் போட்டால் ஃபீமேல்மா, 0 போட்டு ப்ளஸ் போட்டால் ஃபீமேல். இந்த 0 போட்டு மேலே அம்புக்குறி மாதிரி போட்டிருந்தா அதுக்கு என்னது, மேல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ரோ கேமெட்டோசைட்ஸும் மைக்ரோ கேமெட்டோசைட்ஸும் ஃபியூஸ் ஆகி என்ன உருவானுச்சு, சைக்கோட் உருவானுச்சு. சைக்கோட்டிலேருந்து என்ன உருவாகுது பாருங்க, எக்ஸ் ஃப்ளஜெல்லேஷன், புற கசைலைகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. கருமுட்டையெல்லாம் உருவாகும் பாருங்க, புற கசையிலாம் உருவாகுதா. அடுத்து பாருங்க, எல்லா ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. மைக்ரோ கேமெட் ஃபார்ம் ஆயிடுச்சா. மைக்ரோ கேமெட் ரெண்டும் ஒன்று சேர்ந்து சைக்கோட் ஃபார்ம் ஆகுறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சைக்கோட் ஃபார்ம் ஆகுதா. அண்ட் தென் சைக்கோட் என்னவாகும், ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும்னு சொன்னேன். மியாசிஸ்ங்கிற செல் டிவிஷன் நடக்கும். செல் டிவிஷன் நடந்தது என்னவா மாறுது, ஊகைனேட்டாக மாறும். என்னவா மாறும், ஊகைனேட்டாக மாறும்.
ஊகைனட் என்னவா மாறும், அடுத்து ஊசிஸ்டா மாறும். நிறைய டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் நடந்து ஸ்போரோகோனியெல்லாம் நடந்து முடிச்சுட்டு ஊசிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஊசிஸ்ட்லேருந்து அடுத்து என்ன நடக்க போகுது, ஸ்போரோசோயிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்போரோசோயிட்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், ஸ்போரோசோயிட்ஸ். இதெல்லாம் மஸ்கிட்டோட பாடிக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குது, மஸ்கிட்டோட கட்டுக்குள்ளே நடக்குது. இப்போ மஸ்கிட்டோ கட்டுக்குள்ளே நடந்து முடிச்சு ஸ்போரோசோயிட்ஸ் எங்கே போகும், சலைவரி கிளான்ஸ்க்கு போகும். சலைவரி கிளான்ஸ்க்கு போனோன்னா மறுபடியும் இந்த சைக்கிள் ரிப்பீட்டடாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். இங்கே ஒரு 2 மார்க் கொடுத்துருக்காங்கம்மா. டைப்ஸ் ஆஃப் மலேரியா கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் கொடுத்துருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்மா, நல்லா படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் மலேரியா, டெர்ஷியன், பெனிங்கின் டெர்ஷியன் ஆர் வால்வாக்ஸ் மலேரியா, காசட்டிவ் ஏஜென்ட் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். எரித்ரோசைட்டிக் சைக்கிள் டூரேஷன் வந்து 48 hours. ஆர்பிசியில் இருக்கக்கூடிய டைம் வந்து 48 hours. குவாட்ரன் மலேரியா வந்து பிளாஸ்மோடியம் மலேரியானால வரக்கூடியது 72 hours வந்து டூரேஷன். மைல்டு டெர்ஷியன் மலேரியான்றது பிளாஸ்மோடியம் ஓவியல்னால வரக்கூடியது 48 hours டூரேஷன். அடுத்து மேலிக்னன்ட் டெர்ஷியன் ஆர் குவாடிடியன் மலேரியா அப்படின்றது வந்து பிளாஸ்மோடியம் பால்சிபேரம்னால வரக்கூடியது வெரி ஃபேட்டல் அண்ட் மேலிக்னன்ட் மலேரியான்னு கூட சொல்லுவாங்க. இதோட எரித்ரோசைட்டிக் சைக்கிள் வந்து 36லேருந்து 48 hours. நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன். இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் த டிரான்ஸ்மிஷன் சைக்கிள் பை கில்லிங் த இன்செக்ட் வெக்டார். நம்ம வந்து இந்த இன்செக்டை வந்து கொல்றதன் மூலமாக இந்த நோய்கள்லாம் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஸ்கிட்டோ லே தேர் எக் இன் வாட்டர். மஸ்கிட்டோ என்ன பண்ணும், நீர்நிலைகளில் தான் தன்னோட முட்டையை இடும். ஸோ நீர்நிலைகளை வந்து நம்ம ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். லார்வா கேட்ச் அண்ட் டெவலப் இன் வாட்டர் பட் பிரீத் ஏர் பை மூவிங் டு த சர்ஃபேஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆயிலை வந்து வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணி வைக்கும்போது, ஆயிலை நம்ம தொட்டிலெல்லாம் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் உள்ள வாட்டர் டேங்க் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆயிலை ஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க நகராட்சியிலேருந்து வரவங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், கொசுவெல்லாம் முட்டை போடாது. ஏன்னா வந்து ஆக்சிஜன் வேணும் இல்லையா, ப்ரீத் பண்ணுறதுக்கு. முட்டை போட்டு லார்வாலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ நீங்கள் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால், முட்டை போட்டாலும் மேலேயே அந்த ஃப்ளேமில் நிற்கும். அதனால் வந்து அதிகப்படியாக நமக்கு வந்து கொசுவோட லார்வாக்கள்லாம் வளராது. ஸோ மலேரியா போன்ற நோய்கள்லேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். அதனால் வாட்டர் டேங்க்லாம் என்ன பண்ணுங்க, ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் கேன் பி ஸ்ப்ரேட் ஓவர் த வாட்டர் சர்ஃபேஸ் டு மேக் இட் இம்பாசிபிள் ஃபார் மஸ்கிட்டோ, லார்வா அண்ட் பீப்பா டு பிரீத். நெக்ஸ்ட் வந்து பாண்ட் அண்ட் ட்ரைனேஜ் டிச்சஸ் அண்ட் அதர் பெர்மனன்ட் வாட்டர் பாடிஸை வந்து நம்ம கம்பூசியா வளர்க்கலாம். கம்பூசியா அப்படின்றது வந்து ஒரு ஃபிஷ்ஷுமா. இந்த கம்பூசியா ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து டிச்சஸ்லையோ பாண்ட்லையோ, சாக்கடையாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், அல்லது அதர் ட்ரைனேஜாக இருக்கட்டும், அல்லது பெர்மனண்ட் வாட்டர் பாடிஸ் நின்றுட்டே, அதாவது பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய குளம் குட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் ஈஸியாக நீர் தேங்கிய இடத்துல இருக்கும்போது பாசிகள் அதிகம் பிடிச்சி அதில் ஈஸியாக வந்து கொசுக்கள்லாம் முட்டை போட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீர்நிலைகளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கம்பூசியா ஃபிஷ்ஷை வந்து நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த கம்பூசியா ஃபிஷ் வந்து மஸ்கிட்டோட லார்வாவெல்லாம் சாப்பிட்ரும். அந்த மஸ்கிட்டோட லார்வாலாம் கம்பூசியா ஃபிஷ் சாப்பிட்றதுனால நமக்கு மஸ்கிட்டோட பாப்புலேஷன் குறையும். ஸோ டிசீஸ் வராது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேசிலஸ் தூரின்ஜெனிசிஸ், பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணுறது. பேசிலஸ் தூரின்ஜெனிசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவை எடுத்துட்டிங்கன்னா, அதை தெளித்தோம் அப்படின்னு சொன்னால், கொசுவோட லார்வா எல்லாத்தையுமே அது கொன்னுடும். மற்ற எந்த ஒரு உயிரியையுமே அது கொள்ளாது. பிடி அப்படின்றது வந்து நம்மளாக உருவாக்குன ஒரு மாடிஃபைடு ஆர்கானிசம் தானே. ஸோ பிடி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த லார்வாலாம் இறந்துடும். அதர் ஃபார்ம்ஸை வந்து எந்த அஃபெக்டும் பண்ணாது. இது நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் மெத்தடுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதெல்லாம் மஸ்கிட்டோ பைட்லேருந்து நம்ம எப்படிலாம் தற்காத்து கொள்ளலாம். யூஸ்வலாக நெட் யூஸ் பண்ணலாம். மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் கார்ஜிங் விண்டோஸ் வந்து நல்ல சாளரம், இந்த இது ஜன்னல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, கதவு, இதில் எல்லாத்துலேயுமே நல்லா வடைகளை பயன்படுத்தலாம். மஸ்கிட்டோ நெட் வந்து யூஸ் பண்ணலாம். இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கொசு கடியிலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1950s வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுபடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும்னு நினச்சாங்க. பட் வந்து நம்ம மஸ்கிட்டோ அதுக்கெல்லாம் எதிர்ப்பு திறனை வளர்த்துட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு.
அந்த ஸ்கீமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். 1950s மஸ்கிட்டோ எராடிகேஷன் ஸ்கீம் கொண்டு வந்தது வந்து நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் டியூ டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் டு த ட்ரக் used to treat it and resistant of mosquitoes to DDT and other insecticides. DDT trichlorodyphenyl சொல்வீங்க இல்லையா, அந்த DDTக்கு எகெயின்ஸ்டாகவும் இன்செக்டிசைடுக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துட்டு இப்போ மஸ்கிட்டோஸ் எல்லாமே வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த சிஸ்டமே ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ உள்ள கொசு எல்லாமே இன்செக்டிசைடு, கெர்பிசைட்ஸ் எதாக இருந்தாலும் சரி, இன்செக்டிசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாத்துக்குமே வந்து எதிர்ப்பு திறனை பெற்றுட்டு வருது. அதே மாதிரி டிடிடின்னு சொல்லக்கூடிய டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்னு சொல்லுவாங்க. டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் இதுக்கு எதிராகவும் எதிர்ப்பு திறனை பெற்றுட்டு இது வாழ்ந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் malarial vaccine it is used to prevent malaria. The only approved vaccine is as of 2015 is RTS Mosquirix அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. அடுத்து it requires 4 injection and has relatively low efficiency. 26லேருந்து 50% தான் efficacy இருக்கு. Due to this low efficacy, who does not recommended the use of RTS vaccine in babies between 6 and 12 weeks of age? மலேரியா தடுப்பூசி வந்து மலேரியா தடுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 2015 வரை இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து RTS மஸ்குரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எஃபிகேசி அப்படின்னு பார்க்கும்போது திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26லேருந்து 50% தான் இருந்துச்சு. அதனால வந்து இது வந்து 4 times வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க. 4 times வந்து இதை வந்து உள்ளுக்குள்ள கொடுத்தாங்க இன்ஜெக்ஷனை. இதோட எஃபிகேசி வந்து ரொம்பவே லோவாக இருக்கிறதுனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, 6 to 12 weeks 6லேருந்து 12 வாரம் உள்ள குழந்தைங்களுக்கு, ரொம்ப பச்சிலம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஊசி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அண்ட் தென் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்கல் அண்ட் புரோட்டோசோவன் டிசீஸ் ஃபங்கல் அண்ட் ஹெல்மிந்திக் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.